பொதுவாக வந்து ஆண்வழி தெய்வம், ஆண்வழி குலதெய்வத்தை நம்ம வணங்கணுமா, பெண்வழி குலதெய்வத்தை வணங்குறது நல்லதா இருக்குமா? ஆண்வழி தெய்வம் குலதெய்வமா, பெண்வழி தெய்வம் குலதெய்வமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. இப்போ பிளானட்ஸ் 9ல் ராஜா யாரு? சூரியன். சூரியன் உருவானதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் உருவானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சில பேர் வந்து படிக்காத பாமரர் சில பேருக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு ஒரு 80% படிச்சிருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சூரியன் உருவானதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சத்தில் எல்லா பிளானட்ஸும் உருவாச்சு. அதுக்கப்புறம் சந்திரன் உருவானதுக்காக உங்களுக்கு ஆண்வழி தெய்வம் குலதெய்வமா, பெண்வழி தெய்வம் குலதெய்வமானு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, சூரியன் ஒன்னால தான் உயிர் காரகத்துவம். இப்போ ஒரு குழந்தைக்கு தெய்வமே சூரியன் சொல்லிடுறாங்க. அது மாதிரி நம்ம ஜாதகத்துல தந்தை சூரியன் அப்படின்றாங்க. இப்போ இதுதான் நான் ஒரு குழந்தை பிறக்கும்போது தலைகீழா பிறக்குது. எனக்கு பிறக்கிறதுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா தந்தை. தந்தையினுடைய உயிர் அணு இப்போ அந்த அளவுக்கு எவ்வளவு வீரியமா இருக்கோ, தந்தையினுடைய அணுக்கள் எவ்வளவு பலமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் 8 குழந்தை 16 குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தந்தையினுடைய அணுக்களை பொறுத்து தான் என்னுடைய உயிர். அந்த உயிருக்கு எப்படி 48 நாள் கழிச்சு உனக்கு கன்சீவ் ஆயிடுச்சுன்னு ஒரு சந்தோஷம், அதை டெஸ்ட் பண்ணி ஒரு சந்தோஷம், ரெட்டை நாடி வந்துருச்சுன்னு அந்த காலத்துல ஒரு சந்தோஷம், ஒவ்வொரு நாளையும் என்றது தான் தாய். இந்த தாய் தான் உனக்கு கண்ணு, காது, மூக்கு, இந்த உடம்பு எல்லாத்தையும் கொடுக்குது. அப்போ தந்தையினுடைய உயிர் அணுக்களுக்கு முழு வடிவம் கொடுக்கிறது தாய். சூரியனுடைய உயிருக்கு முழு வடிவம் கொடுப்பது சந்திரன். இது சூரியன்னா சூரியனுடைய முழு உயிர் அணுக்களுக்கு உருவம் கொடுப்பது சந்திரன். அதனாலதான் ஜாதகத்துல சூரியன் தந்தை, சந்திரன் தாய். இப்போ என்னுடைய உயிர் அணுக்கள் எங்க மூலமா வந்ததுன்னா, இப்ப எங்க அப்பாவுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா எங்க அப்பாவுடைய அப்பா, எங்க அப்பாவுடைய அம்மா. இப்ப இவங்க 2 பேர் இல்லைன்னா எங்க அப்பாவே இல்லை. அதே மாதிரி எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, இவங்க 2 பேர் இல்லைன்னா எங்க அம்மா இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இது உருவம், இது துருவம், இது திசை. அப்போ எனக்கு தந்தை வழி குலதெய்வம்ங்கிறது உயிர் மாதிரி. இந்த உலகத்துல உயிருக்கு அழிவே கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சிவனுக்கு அழிவே கிடையாது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற உயிருக்கு பேர் ஜீவன். அப்போ உணவுங்கிறதுக்கு பேர் ஜீவனம். அப்போ உயிரை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த உடலை பாதுகாக்கும். அப்போ இந்த உடல் தான் மெயின். இப்போ அந்த உடம்புல இருக்கிற அத்தனை பாட்டையும் இயக்குறது என்ன நினைக்கிறீங்க? உமிழ்நீர், நீர் தான். நீரின்றி அமையாத உலகம். இந்த உமிழ்நீர் இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற எந்த பாற்றுமே இயங்காது. அப்போ தாய் வழிங்கிறது நம்மளுடைய உடல் மாதிரி, கண்ணு, காது, மூக்கு, உறுப்பு, இது எல்லாமே. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் தந்தையினுடைய உயிர் அணுக்களுக்கு உருவம் கொடுத்த. இப்போ நம்மளுடைய செல்கள்ல 48 நாளைக்கு ஒருக்கா டிமோல்டிங் இருக்கும். 48 நாளைக்கு ஒருக்கா உடைஞ்சு உற்பத்தி ஆகுது. அதுக்கு உருவம் கொடுக்கறது, அந்த உயிருக்கு உருவம் கொடுப்பது தான் சந்திரன். தாய் வழி தெய்வங்கிறது உடல் மாதிரி. உங்களுக்கு உயிர் முக்கியமா, உடம்பு முக்கியமா? உயிர் முக்கியமா, உடல் முக்கியமானா இந்த உயிருக்கு தான் உடல். அப்போ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது அதாவது ஒரு பெண் வந்து குழந்தை பெற தகுதி இல்லை, யாராவது கட்டிப்பாங்களா? ஒரு மண்ணு வந்து எந்த விதை போட்டாலும், பாறையில விதையை போட்டா முளைக்காது, யாராவது வாங்கி விவசாயம் பண்ணுவாங்களா? அப்போ தாய் நாடு. அப்போ தாய் வழி தெய்வங்கிறது உடல் மாதிரி. அப்போ நீங்க தாய் வழி சந்திரன்கிறது தான் ஜாதகத்துல 4ஆம் வீடு. அசையும் சொத்து, அசையாத சொத்து, பணம், பதவி, உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற இன்றைய சமூகத்துல இருக்கக்கூடிய அத்தனைக்கும் நீங்க தேவைன்னு கேட்கிற எல்லா பணம், பொருள், பேரு, புகழ், இது எல்லாம் நீங்க திங்கிற உணவு வரைக்கும் சந்திரன் அப்படிங்கிறது தாய். ஏன்னா உயிருக்கு எந்த தேவையும் கிடையாது. அது இந்த உடல் தகுதியோடு இருந்தால் மட்டுமே வாழும். அப்போ தாய் வழி தெய்வம் முக்கியமா அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு ஆண்மகன் என்பது உயிர் அணுக்கள், அது இருந்தாதான் அதுக்கு நீ உருவம் கொடுக்க முடியும். அப்போ ஒரு பெண் இந்த பக்கம் வருது அப்படின்னா அந்த குலத்தை சுமக்கக்கூடியது. அந்த குலத்தை சுமக்கிறதுனால அந்த வழி தெய்வம் கணவனே கண்கண்ட தெய்வம். அப்போ அந்த வழியில இருக்கிறது. அப்போ இவங்களை இப்போ எங்க அப்பா அம்மாங்கிறது தாத்தா பாட்டி. இப்போ எனக்கு இது அப்பா, இது தாத்தா பாட்டி. தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னா இங்க ஒரு
இங்க ஒரு தாத்தா பாட்டி வந்துடும், இங்க ஒண்ணு எங்க அப்பாவுடைய பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 வரும். அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த வழியினுடைய உயிர் அணுக்களை வீரியமா கொடுக்கறதுனால தாய் வழி தந்தை வழிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தந்தை வழி குலதெய்வத்தை மட்டும் கொண்டுவாங்க, அந்த ஊருக்குள்ள கூட போக மாட்டாங்க. ஊருக்கு ஒதுங்க தனியா ஒரு சாமி வச்சிருப்பாங்க, அந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவாங்க. சில பேர் ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. இதுல தாய் வழி தெய்வம்னா இந்த தாய் மாமா இருந்தாதான் உங்களுக்கு திருமணமே நடக்கும், அடுத்த பந்தம். அப்போ உங்களுக்கு தாய் வழி தெய்வங்கிறது உயிர் மாதிரி, தந்தை வழி தெய்வம் தாய் வழி தெய்வங்கிறது உடல் மாதிரி, தந்தை வழி தெய்வங்கிறது உயிர் மாதிரி. இந்த உயிர் வாழணும்னா உடல் வேணும். தாயினுடைய தந்தையினுடைய தாய் வழியினுடைய தெய்வம் தான் உங்களுக்கு 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீட்டுல தான் சுக்கிரன் உச்சம், இந்த உடல். ஆக மொத்தம் தந்தைக்கு தந்தையினுடைய தாய் வழி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுக்கு தாய் வழி தெய்வம் தான் உயர்ந்தது. செல்வாக்கு, பொன் பொருள், நீங்க கேட்ட விஷயங்கள் இந்த சமூகத்துல நீ நினைச்சதெல்லாம் நிறைவேற்றணும்னா தாய் வழி தெய்வம் தான். உங்களுக்கு கேட்ட செல்வத்தெல்லாம் அள்ளிதர் சொல்லுவாங்க. இப்பவே சிவன் பற்றற்றவன் சொல்லுவாங்க. சிவனுக்கு எந்த பற்றும் கிடையாது, உயிருக்கு எந்த பற்றும் கிடையாது. இந்த உடல் வலிமையா இருந்தா, சக்தி வலிமையா இருந்தா ஜீவன். அதனாலதான் அந்த சக்திங்கிற வேல் யார் கையில இருக்கும்னா முருகன் கையில இருக்கும், அதாவது இந்த பூமியில இருக்கு. அப்ப இந்த பூமி எந்த அளவுக்கு உயிர் அணுக்கள் வலிமையா இருக்கோ, அப்போ நம்மளுடைய குலசாமி பூமி அப்படின்னா அப்பாங்கிறது பூமி மாதிரி. அதனால பூமி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது இல்லையா? அதனால அது ஆண் தத்துவம், ஆகாயம் ஆண் தத்துவம். அதாவது ஒரு வீட்டுல மேல் கூரையும் பாட்டமும் இல்லைன்னா சுவர் இருக்காது. அதனால தந்தை வழி குலதெய்வம்னா தான் அது விட்டு போகாது. அந்த உயிர் அணுக்கள்ங்கிறது அவ்வளவு வேல்யூ. அந்த அணுக்கள் வீரியமா இருந்தா தான் உடல் அமைக்க முடியும். இப்போ கையில நம்ம ஒரு உருவம் செய்யறோம்னா அதனுடைய அணுக்கள் வீரியமா இருக்கும். அதனால தந்தை வழி குலதெய்வம்னு சொன்னது அந்த வழிபாடு. ஆனா தாய் வழி தெய்வம் தான் நீ கேட்டது. இந்த கலியுகத்துல நீ கேட்டது, நினைச்சது, இன்னும் உனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தர்றது இந்த தாய் வழி தெய்வம். அப்போ வீரியமான ஒரு விதைக்கு உருவம் கொடுப்பது தாய். இன்னைக்கு இந்த வீரியமான விதையே இல்லை. நிறைய பேர் ஆண் மக்களுக்கு ஆண்மை இல்லை, பெண் மக்களுக்கு பெண்மை இல்லை, வீரியமான விதையும் இல்லை. இதுவே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். உன் குலசாமி கும்பிட்டு என்ன பண்ண போற? அதாவது தன்னுடைய உயிர் அணுக்களை காக்க தவறியவன், தன்னுடைய விதையை காக்க தவறியவன் இந்த தமிழ்நாட்டில் சிவனை வணங்க தகுதியற்றவன், குலதெய்வம் பேரை சொல்ல தகுதியற்றவன். நான் தான் குலசாமியை நாங்கள் வருஷம் கும்பிடுறோனாலும் பிரயோஜனம் கிடையாது. பெத்த மனம் பெத்து பிள்ள மனம் கல்லு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு 100 பேரை வச்சு பூட்டிட்டு வெளியில போறேன். வெளியே இருந்து பார்த்தா உள்ள இருக்கிற 100 பேர் தருவாங்களா? வெளியே இருந்து வீடு தெரியுமா? வீடு தான் தெரியும். அதே மாதிரி உங்க முன்னோர்கள் கும்பிட்ட அந்த பீடத்துல எத்தனை தலைமுறை வாழ்ந்தாங்களோ, அதனால அந்த காலத்துல ஒரு ஒளி மாதிரி சாமி காலுக்கில போற மாதிரி அத்தனை தலைமுறையும் ஒளி வடிவில் வாழும். அதுதான் சிவன், சூரியன் ஒளி. அதே மாதிரி அவங்க பிறந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் அப்ப 8 அடி புள்ள 16 அடி. தாய் வழி தெய்வமும் முக்கியம், தந்தை வழி தெய்வமும் முக்கியம், உயிரும் முக்கியம், உடலும் முக்கியம். உன் தந்தை வழி என்பது உயிர் காரகத்துவம்னா தாய் வழிங்கிறது உடல் காரகத்துவம். நீ வண்டி வாகனம் வீடு வசதி வாகனம் நீ நினைச்ச இந்த பூமியில இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல செல்வாக்கு, செல்வம், பொன் பொருள், ஆடை ஆபரணம் இப்படி அனைத்தையும் பெற்று வாழணும்னு நினைச்சீங்கன்னா தாய் வழி தெய்வமே உயர்ந்தது. ஆனா இதை எதையும் சாராதது. இதை பாதுகாத்தால் இது தானா இருக்கும். அப்போ அதனாலதான் சொல்லுவான், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. உயிருக்கு அந்த கருவறையில் இருக்கிற சாமிக்கு கோவில், கோவிலுக்காக சாமி இல்லை, இந்த அணுக்களுக்காக இந்த கோவில். அப்போ குடியிருந்த கோவில். எந்த பிள்ளைக்கும் தந்தை மீதை விட தாய் மீது பற்று அதிகமா இருக்கும். அப்போ உயிரை விட உடல் மேல அதீத ஆசை. அப்போ இரண்டும் முக்கியம். ரெண்டும் 2 கண்ணு மாதிரி, 2 நாசி சேர்ந்துதான் ஒன்றா செயல்படுது. அதனால ரெண்டும் சேர்ந்துதான் ஓர் உயிர். நமக்கு தாயும் தந்தையும் தான், அங்கேயும் தாய் தான் வருது, தாயும் தந்தையும் நமக்கு. அதனாலதான் அங்கேயே சிவன் பாதி சக்தி பாதின்னு போட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை, பிரிச்சது நாம தான். திருப்பி அதை மறந்ததை கரெக்டா 2 வழியும் கும்பிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா.